students, solve the equation 9x cube minus 36x square plus 44x minus 16 equal to 0 if the roots are form an arithmetic equation. மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தால் என்ற சமன்பாட்டை தீர். இதான் கொஸ்டின். மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தால் என்ற சமன்பாட்டை தீர். இது கொஸ்டின். ஓகே, நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது ஆல்ரெடி நம்ம 10th படிச்சிருக்கோம். ஒரு கூட்டுத்தொடரில் அமைது அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துப்போம்? a மைனஸ் டி ஏ பிளஸ் டின்னு எடுத்துப்போம் 10th. அதே தான் இப்போ ஏக்கு பதிலாக ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கிவன் கொடுக்கப்பட்ட மூலங்கள், கொடுக்கப்பட்டது இது ஏ B, C, D. Since the roots are in AP, assume நாம் எப்படி எடுத்துக்கலாம்? கொடுக்கப்பட்ட மூலங்கள் ஏபியில் இருக்குன்னா ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா பிளஸ் டி. நம்ம 10th எப்படி எடுத்துப்போம்? a மைனஸ் b a plus d எடுத்துப்போம். அதே தான் இப்போ நான் a க்கு பதிலாக ஆல்ஃபான்னு எடுத்துப்போம். ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா பிளஸ் டி என்க சம் ஆஃப் த ரூட்ஸ். மூலங்களின் கூட்டல் பலன் முனை கூட்டல் பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் b பை d மைனஸ் b வந்து மைனஸ் 36, a வந்து 9, cancel 1 2 3 alpha cube equal to cancel பண்ண minus into minus plus 4. ஓகேவா? alpha plus alpha மூணை ஆட் பண்ணா 3 alpha equal to 4 by 3. sum of the rows மூணை போட்டா alpha minus d plus alpha plus d equal to minus b by a minus b வந்து minus 36, a வந்து 9, cancel ஆயிடுச்சு. minus into minus plus alpha equal to 4 by 3. இப்போ மூணையும் பெருக்குவோம். ப்ராடக்ட் alpha minus d alpha plus d என்ன வரும்? minus d by a என்ன வரும்? minus d by a. first வந்து minus b by a, second வந்து c by a, third வந்து minus d by a போட்டிருக்கேன். ப்ராடக்ட் மூன்று மூலங்களின் பெருக்கட் பலன் என்ன வந்து minus 16, a வந்து 9, minus into minus plus 16 by 9 என்ன வரும்? இது ரெண்டு பேருக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா மைனஸ் டி இன்டூ ஆல்ஃபா பிளஸ் டினா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா 16 by 9. இப்போ ஆல்ஃபா பதிலாக 4 by 3 கொடுங்க. புட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 4 by 3 என பிரதி ஆல்ஃபா பதிலாக 4 by 3 கொடுத்தா 16 by 9 minus d square 16 by 3 4 by 3 alpha பதிலா 4 by 3 4 by 3 கொடுத்தா 16 by 9 வலது பக்கம் alpha பதிலா 4 by 3 கொடுத்திருக்கேன். 4 by 3 ஸ்கொயர் 16 by 9 minus d square alpha பதிலா 4 by 3 இந்த பக்கம் வந்துச்சுனா 16 by 9 minus d square equal to 16 by 9 into இந்த 4 by 3 வந்துச்சுனா 3 by 4 cancel ஆச்சுனா 4 cancel ஆச்சுனா 3 16 by 9 இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்துச்சுனா மைனஸ், இந்த மைனஸ் இங்கே வந்துச்சுனா ப்ளஸ். ஓகேவா? LCM 9 LCM மட்டும் 9 ஆல் பெருக்கினா கேன்சல் 16
9 LCM எடுத்தா 9 into 4 by 3 cancel ஆகும் 3 into 4 னா 12 d square மேல ரெடியூஸ் பண்ணா 4 by 9 d square root of 4 by 9 root எடுத்தா plus or minus 2 by 3 இப்போ d கிடைச்சிருச்சு plus or minus 2 by 3 now we are getting two values for d ஒன்னு plus இன்னொன்னு minus இப்போ அடுத்த ஸ்டெப் if alpha equal to 4 by 3 d equal to plus 2 by 3 solution the roots are மூலங்கள் என்ன எடுத்துக்கோம் alpha minus d alpha plus d alpha minus d alpha plus d alpha வந்து 4 by 3 d வந்து 2 by 3 4 by 3 plus 2 by 3 4 வந்து 2 question 2 by 3 4 by 3 6 by 3 அதை 2 னு எழுதலாம் 1 if alpha equal to 4 by 3 d equal to minus 2 by 3 the roots are என்ன சொல்லலாம் alpha minus d alpha plus d alpha வந்து 4 by 3 d வந்து minus 2 by 3 4 by 3 4 by 3 minus 2 by 3 minus into minus na plus 6 by 3 4 by 3 reduce பண்ணா 2 by 3 அவ்வளவுதான் ஆன்சர் அப்ப லாஸ்ட்ல ஆன்சர் ரூட்ஸ் என்ன சொல்லலாம் 2 by 3 4 by 3 6 by 3 or 6 by 3 4 by 3 2 by 3 இன்னொரு தடவை சொல்றேன் 10th ப்ராப்ளம் 10th வந்து sum and product கொடுத்திருப்பாங்க இது நமக்கு கொடுக்கல since the roots are in AP கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் we have to assume நாம் எடுத்துக்கணும் a minus d a plus d 10th ல இப்போ a க்கு பதிலா ஆல்பா னு வெச்சுங்க அவ்வளவுதான் ஆல்பா minus d ஆல்பா plus d sum of the roots மூலங்களின் கூட்டுத்தொடர் மூணை ஆட் பண்றாங்க minus b by a சரியா that is the formula minus b க்கு பதிலா minus 36 by 9 சுருக்கி இருக்கேன் alpha equal to 4 by 3 product மூணையும் பெருக்குறேன் இது ரெண்டையும் பெருக்கினா alpha square minus d square into alpha equal to 16 by 9 put alpha equal to 4 by 3 4 by 3 கொடுத்திருக்கேன் alpha க்கு பதிலா 4 by 3 16 by 9 இந்த 4 by 3 இந்த பக்கம் வந்துச்சுனா reciprocal cancel ஆயிருக்கு minus plus d square equal to 4 by 3 இந்த பக்கம் வந்துருச்சு கீழே LCM 9 16 by 9 into 9 na cancel 16 9 ஆல பெருக்கினா cancel ஆச்சுனா 2 into 9 ஆ LCM எடுத்தா 3 into 4 na 12 reduce பண்ணிருக்கேன் 4 by 9 plus or minus 2 by 3 அப்ப இது ஒரு ரூட் alpha equal to plus ல எடுத்தா ஒரு ரூட் alpha minus d alpha plus d சுருக்கி இருக்கேன் 6 by 3 na 2 alpha equal to 4 by 3 d equal to minus எடுத்துக்கோங்க plusல ஒன்னு minus into minus na plus 6 by 3 that is 2 4 by 3 2 by 3 lastல roots மூலங்கள் 2 by 3 4 by 3 6 by 3 or 6 by 3 4 by 3 2 by 3 okay this is 5 mark question அடுத்து exercise 3.3 5 mark this is 5 mark question solve the equation இப்ப AP ல படிச்ச மாதிரியே அடுத்ததுல GP ல படிக்கும் GP solve the equation 3x cube 26x square 52x minus 24 equal to 0 if its roots form a geometric progression சமன்பாட்டினுடைய மூலங்கள் பெருக்கற் பலனில் இருந்தால் என்ற சமன்பாட்டை 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0 if its roots form
a GP எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பாருங்க. GPல இருக்கு பெருக்கு தொடரில் அமைந்தால் நாம என்ன எடுத்துப்போம்? 10th என்ன எடுத்துப்போம்? பெருக்கு தொடரில் அமைதுனா a by r a ar இப்படி எடுத்துப்போம். a by r a ar அதேதான் ஆல்பா பை r னு எடுத்தாலும் சரி a by r னு எடுத்தாலும் சரி. இங்க பாருங்க 3x cube 26x square 52x minus 24 equal to 0. This is A. B equal to minus 26. C equal to 52. D equal to minus 44. Since the roots are in GP, மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தால் மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தால் let the roots assume என்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்க ஆல்பா பை ஆர் ஆல்பா ஆர் 10th a பை ஆர் a ஆர் அப்படி எடுத்துப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் இப்போ மூணையும் பெருக்கலாம். ஏபியில் ஃபர்ஸ்ட் அடிஷன் கூட்டுத்தொடர் தான் ஃபர்ஸ்ட் அடிஷன் சம் கண்டுபிடிங்க. இது பெருக்கு தொடரில் இருக்கு. the roots are in GP. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஆல்பா பை ஆர் இன்டூ ஆல்பா ஆல்பா ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ சி பை ஏ மைனஸ் டி பை டி. ஓகே, மைனஸ் டி வந்து மைனஸ் 24, ஏ இஸ் 3. இது ரெண்டு கேன்சல். ஆல்பா கியூப் ஈக்குவல் டு இது கேன்சல் ஆச்சுன்னா 8 ப்ளஸ் 8. ஆல்பா ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 8. கியூப் ரூட் ஆஃப் 8 என்ன எழுதலாம்? ப்ளஸும் வரும் மைனஸும் வரும். ஆல்பா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ப்ளஸும் வரும் மைனஸும் வரும். அடுத்தது சம் கூட்டல் பலன் ஆல்பா பை ஆர் ஆல்பா ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி வந்து மைனஸ் 26, ஏ வந்து 3 மைனஸ் பி பை ஏ கூட்டல் பலன். இதில் ஆல்ஃபா வழியில் எடுக்கலாம். 1 பை ஆர் 1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 26 பை 3. ஓகேவா? ஆல்ஃபா பதில் ஏதோ ஒன்று கொடு, ப்ளஸ் கூட அல்லது மைனஸ் கொடு. புட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. அதே சமயம் எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் ஆர் ஆரால் மல்டிப்ளை பண்ணால் 1, இங்கே ஆரால் மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 26 பை 3. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன் 1 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு 26 பை 3 இன்டூ இங்கே இருக்கிற 2 இங்கே வந்துச்சுன்னா 1 பை 2. இது கேன்சல் ஆச்சுன்னா 13 13 by 3 by cross multiplication இது ரெண்டு பேருக்கு 3 இங்க வந்துருச்சு. 13r உள்ள பெருக்கினா 3r ஸ்கொயர் 3r plus 3 இந்த பக்கம் கொண்டு வரலாமா minus 13r equal to 0. 3r ஸ்கொயர் minus 10r plus 3 equal to 0. Factorize பண்ணுவோம். 3 into 3 na 9 factorize. Multiply பண்ணா 9 add பண்ணா 10 வரும். 9 add பண்ணா 10. 1 into 9. Center term உடைய sign biggest number. Minus into plus minus by 3. கீழே 3 கொடுக்கும். அப்ப என்னாச்சு? This is 10th method. We can factorize. கீழே r சேர்த்துக்கோங்க. 3r minus 1 into r minus 3 equal to 0. கீழே r சேர்த்துக்கோங்க. Comparison. ஒன்று இது 0 அல்லது இது 0. r minus 3 equal to 0. 3r equal to 1. r equal to 3. r equal to 1 by 3. r equal to 3. இப்போ ரெண்டு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? எதை ஒன்று எடுத்துக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் 2 அதை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். மைனஸில் எடுத்தால் மைனஸில் வரும். அவ்வளோ. இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 r equal to 1 by 3 எனில் the roots மூலங்கள் the roots are alpha by r alpha r கொடுங்க
2 by 1 by 3. Alpha வந்து 2, 1 by 3. இந்த 3 ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். Reciprocal 6, 2, 2 by 3. This is one type of equation. ஒரு மூலம். இப்போ alpha equal to 2, r equal to 3 ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்த roots. The roots are மூலங்கள் alpha by r, alpha r. Alpha வந்து 2. 2 into 3. அப்போ 2 by 3, 2, 6. That is the solution. அப்போ லாஸ்ட்ல என்ன எழுதலாம்? Answer roots 6, 2, 2 by 3 are 2 by 3, 2, 6. That's all. Let us assume, we solve the equation கொடுத்திருக்காங்க. Since the roots are in GP, மூலங்கள் பெருக்கு தொடர்ல அமைந்துனா இப்படி எடுத்துக்கணும். பெருக்கு தொடர்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பெருக்க பண்ணணும். முதல் ரூட், செகண்ட் ரூட், தேர்ட் ரூட். ஃபார்முலா -d by e சுருக்கி இருக்கேன். ஆல்பா கியூப் ஈக்குவல் டு 8. இந்த 3 ஈக்குவல்ஸ்னா கியூப் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. சம் கூட்டல் பண்ணணும். மூணே ஆட் பண்ணுங்க. -b by a. ஆல்பா வெளியில எடுத்துருக்கேன். 1 by r, 1 plus r. டேக்கிங் LCM கேன்சல் ஆச்சு. r plus r square. put alpha equal to 2 ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 கீழே டிவிஷன் 13 by 3. LCM 3 இங்கே வருது, r இங்கே வருது. எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்திருக்கேன். This is quadratic equation, இருபடி சமன்பாடு. We can factorize. We get the value, 2 values. இரண்டு மூலங்கள் கிடைச்சிருக்கு. Alpha equal to 2, r equal to 1 by 3. The roots are alpha by r, alpha r. 2 alpha r by 1 by 3. 2 alpha by 2, r by 1 by 3. இந்த 3 மேலே போயிடுச்சு. 6, 2, 2 by 3. If alpha equal to 2, r equal to 3. The roots are மூலங்கள் 2, r வந்து 3. 2 alpha 3. அப்போ 2 by 3, 2, 6. லாஸ்ட்ல roots மூலங்கள் 6, 2, 2 by 3, r 2 by 3, 2, 6. This is 5 more question. This is 5 more question. Important, just like 10th level, 10th standard level. Okay. அடுத்த ஒரு சம் இங்கே போகும். Five more. Example 3.15. If 2 plus I 3 minus root 2 are the roots of equation x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 minus 126 x power 3 plus 65 x square plus 127x minus 140 equal to 0. இதான் question. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. If 2 plus I and 3 minus root 2 are the roots of the equation x power 6 minus 13 x power 5 plus 62 x power 4 minus 126 x cube plus 65 x square plus 127 x minus 140 equal to 0. Solve the roots of the equation. எப்படி solve பண்ணலாம்னு பாருங்க. எப்படி இருக்கு, எப்படி போடலாம்னு பாருங்க. இப்போ 2 plus I இப்போ முதல்ல this is 6th order equation. கொடுக்கப்பட்டது 6 படி சமன்பாடு which has 6 roots. 6 மூலங்கள் இருக்கு. நம்ம சொல்யூஷன்ல there are 6 roots அப்படி நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? 2 plus I is one root. இது ஒரு மூலம்னா its another root is 2 minus I. another root மற்றொரு மூலம்.
If 3 minus root 2 is 1 root, another root is 3 plus root 2. இப்போ டோட்டலா இந்த ஈக்குவேஷனுக்கு we are getting 4 solution. 4 தீர்வுகள் கிடைச்சாச்சு. இனி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டணும்? இன்னும் 2 ரூட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டையும் கொண்டு வந்து காட்டணும். ஓகே, எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க. சம் கொடுத்திருக்காங்க. Since 2 plus I is a root, x another root is 2 minus I. 2 plus I என்பது ஒரு மூலம், இது மற்றொரு மூலம். Since 3 minus root 2 is 1 root, x another root is 3 plus root. Now we have 4 roots. இந்த 4 roots வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்றது பாருங்க. That is, we have x minus 2 plus I. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். into x minus another root 2 minus I. இந்த ரூட்ஸை வச்சு நம்ம 10th படிச்சோம்னா நமக்கு sum of the roots, product of the roots அப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரி இது டைரக்ட் மெத்தட்ல போறோம். into இது ஒரு ரூட் x minus 3 minus root 2 into x minus 3 plus root 2. எப்படி எழுதுறேன் பாருங்க. x minus 2 minus into plus na minus I into x minus 2 minus into minus na plus I into x minus 3 minus into minus na plus root 2 x minus 3 minus into plus na minus root 2 minus 3 minus into plus na minus. இது எப்படி எழுதலாம்? x minus 2 whole square minus I square. I square வேல்யூ எவ்வளவு சொல்லிடலாம்? minus 1 plus I into இதுக்கு ஃபார்முலா a plus b into a minus b. a square minus b square. இதான் x minus 2 whole square ஒரே செட்ல போடலாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a square plus b square minus 2a into b 4x. इधर स्क्वायर में I square equal to minus 1 into minus plus 1. a square plus b square minus 2ab 6x. इधर स्क्वायर पना 2. x square 4x. 4 plus 1 is 5 into x square 6x. 9 ல ஒரு 2 போயிடுச்சுனா 7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ரூட்ல இருந்து இன்னொரு ரூட் கிடைச்சிருக்கு. we can form a quadratic equation. another ஒரு ரூட்ல இருந்து இன்னொரு ரூட் ஃபார்ம் பண்ணி இன்னொரு quadratic equation. இதெல்லாம் மல்டிப்ளை பண்றேன். x power 4 x square into 6x 6x cube x square into 7 7x square. அடுத்து இது எடுத்துக்கோங்க. 4 into x square 4x cube minus 4 into minus na plus 24x square minus 4 into 7 28x 5 into x square plus 5x square 5 into 6 30x 5 into 7 35 x power 4 x square into 6 6x cube x square into 7 7x square minus 4x into x square 4x cube minus 4 into minus 24x square minus 4 into 7 28x 5x square 5 into 6 30x 5 into 7 அப்படினா 35. we can reduce the equation x power 4 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணா minus 10x cube அடுத்தது 10x cube வந்துருச்சு 7x square ஒரு 24 ஒரு 7 31 36x square 36x square x எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. x வந்து 28 ஒரு 30 58x plus 35 எவ்வளவு? எப்படி? x power 4 minus 10x cube
7x square 31x square plus ஒரு 5 36x square அடுத்து 28x 58x plus 35. இப்போ 4 ரூட்ல இருந்து from the 4 equation 4 roots we can form fourth order equation. ஒரு 4 படி சமன்பாட்டை உருவாக்கியாச்சு. இதிலிருந்து கம்பேரிசன் மெத்தட்ல போறோம். எப்படின்னு பாருங்க. இப்போ சம்ல இத கொடுத்திருக்காங்க. given x power 6 13x power 5 62x power 4 minus 126x cube 65x square. எனக்கு கொஞ்சம் இடம் பத்தல. 127x minus 140 equal to நமக்கு இங்க என்ன வந்திருக்கு x power 4 minus 10x cube 36x square minus 58x plus 35 into ஒரு ஈக்குவேஷன் இங்க வரணும். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் வர வேண்டும். அது எப்படி கொண்டு வரலாம்னு பாருங்க. கொஞ்சம் இங்க இடம் பத்தல, அதனால நான் வச்சு சரிச்சேன். ஓகே, எப்படின்னு பாருங்க. இப்போ இங்க x power 6 வந்திருக்கு, இங்க x power 4 வந்துருச்சு. அப்ப இங்க என்ன போடலாம்? x square into x power 4 வந்து x power 6 வந்துருச்சு. இங்க 140 இருக்கு, -140 இருக்கு. லாஸ்ட்ல வர ஒரு கான்ஸ்டன்ட் 140 இருக்கு. 35 இருக்கு. 35 ஐ எதால பெருக்கினா 140 வரும். -8 போடலாமா? 8 5 40 சைஃபர் 4 வராது. 140 னா 4 போடலாமா? 4 × 5 20 சைஃபர் 4 × 3 12 2 14 140 வருது. அப்போ முதல் நம்பர் எடுத்துக்கிறேன் x power 4 into x square னா x power 6 வந்தாச்சு. இதே மாதிரி ஈக்குவேஷன் இங்க வரணும். இன்னொரு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அப்போ முதல் டேர்ம் எடுத்துர்க்கேன், அடுத்து லாஸ்ட் கான்ஸ்டன்ட் எடுத்துர்க்கேன் 140. இங்க 35 இருக்கு. 35 ஐ எதால பெருக்கினா 140 வரும் -4. இடையில இருக்கிற டேர்ம் தெரியாது. அத px ன்னு வெச்சுக்கலாம். let us assume இடையில இருக்கிற டேர்ம் என்ன வெச்சுக்கலாம் +px ன்னு வெச்சுக்கலாம். ஓகே, எப்படி x power 4 into x square x power 6 140 ஐ பிரிச்சிருப்பீங்க. 35 வந்துட்டு 35 ஐ எதால பெருக்கினா -140 -4. இடையில இருக்கிற டேர்ம் தெரியாது, அதனால px. இப்போ comparing equating the coefficient of x on both sides. இங்க x னுடைய coefficient 127. x னுடைய coefficient 127. இங்க என்ன வருதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் பெருக்க மாட்டேன், x ஓட மட்டும் பெருங்க. 35 into px 35 into px 35 into px ன்னு சொல்றாங்க. 35p வந்தாச்சு. -4 into minus plus 4 into 8 32 2 மீதி 3 4 into 5 னா 20 20 3 23 x. அப்ப coefficient of x கிடைச்சிருச்சு. எப்படி? px into 35 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 35px ன்னு வரும். ரெஃபர்ல 35px ன்னு வரும். அப்ப x னுடைய coefficient 35p -4 into minus plus 4 into 8 32 2 மினிமம் 23 23 இதையும் பெருக்கினா plus 232x ன்னு வருது. அப்ப 232 மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபுல்லா பெருக்க வேண்டியது இல்ல. -4 into minus plus 58x. அப்போ பெருக்கணும்னா 232. p into 35 பெருக்கினா 35x. அதனால 35p. x டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கங்க. அப்ப p வேல்யூ கண்டுபிடிச்சலாம். 35p 127 minus 232 கழிச்சோம்னா மைனஸ் 12 இருந்து 7 வச்சா 5. நீங்க 2 minus 2 னா 0. 2 இருந்து 1 வச்சா 1. 35p. அப்ப p equal to by 35. How many times? 3 times. -3. அப்ப p னுடைய வேல்யூ கிடைச்சிருச்சு. p னுடைய வேல்யூ கிடைச்சிருச்சு.
இப்போ சால்வ் பண்ணிடலாம். இஃப் p equal to -3 என்ன வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், x² plus px minus 4 ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருக்கேன். அதில் கொடுங்க p க்கு பதிலாக -3x -4 இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் 4, சப்ராக்ட் பண்ணால் 3 வருது. அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணால் 4, சப்ராக்ட் பண்ணால் 3, 1 into 4. சென்டர் டேர்முடைய சைன் பிகெஸ்ட் நம்பர், மைனஸ் இன்டூ மைனஸ்னா மைனஸ் இன்டூ மைனஸ்னா ப்ளஸ். அப்போ இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க, x plus 1 into x minus 4. கம்பேர் பண்ணுங்க, x plus 1 equal to 0 or x minus 4 equal to 0. x equal to -1 or x equal to 4. இப்போ லாஸ்ட் ஆன்சர் சொல்யூஷன் ரூட்ஸ் ஆர் என்னென்ன ரூட்ஸ் வந்துருக்கு, x equal to சால்வ் பண்ண என்னென்ன வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் 2 plus i 3 minus 2 ஆர் கிவன் ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்னென்ன ரூட்ஸ் கண்டு மொத்தம் 6 ரூட்ஸ் வந்திருக்கான்னு பாருங்க. 2 plus i 1 3 minus root 2 இது கணக்கில் கொடுத்துருக்கான். இதிலிருந்து நம்ம இன்னொரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம், இதிலிருந்து இன்னொரு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து நமக்கு என்ன வந்துருச்சு, x equal to -1 and 4. இப்போ 6 ரூட் வந்துருச்சு. This is the solution. இன்னொரு தடவை சொல்றேன் கவனி. முதல்ல given equation is a sixth order equation. So it has 6 rows, 6 மூலங்கள், 6 ரூட் கண்டுபிடிக்கணும். क्वेश्चनல 2 plus i is a root என்பது ஒரு மூலம் சொல்லிருக்கான். இது ஒரு ரூட்னா அடுத்து என்ன சொல்லலாம், 2 minus i is another root, 3 minus root 2 is one root அப்படினா another root is 3 plus root 2 அப்படிங்கிறது another root னு சொல்லியாச்சு. இதில இருந்து நான் ஃபார்ம் பண்றேன், x minus this is first root, x minus this is second root into இது third root, x minus third root into x minus இதனுடைய கான்ஜுகேட் 3 plus 4. இந்த 4 ரூட்டை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். x minus 2 minus into plus minus, x minus 2 minus into minus na plus, x minus 3 minus into minus na plus, x minus 3 minus into plus na minus, a minus b into a plus b na a square minus b square, a plus b into a minus b na a square minus b square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன், a square b square minus 2ab 4x, i square na i square value minus 1 minus into minus na plus, a square plus b square minus 2ab 6x square பண்ணா 2. சுருக்கிருக்கேன், x square minus 4x 4 plus 1 5, x square minus 6x 9 with 2 position 7. இதை ரெடியூஸ் பண்ணிருக்கேன், we are getting fourth order equation. ஓகேவா, இந்த 4 ரூட்டை வச்சு among the 4 root we can form a fourth order equation. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, this is given equation, this is fourth order equation. assumption நாம எடுத்துக்கிறோம், x power 4 என்ன போட்டா x power 6 வரும், x square லாஸ்ட்ல வர கான்ஸ்டன்ட் -140 இருக்கு. இங்க 35 கூட எதை பெருக்கினா 140 வரும், -4 into 35 140. இடையில இருக்கிற டேர்ம் தெரியாது, அத px ன்னு வெச்சுக்கிறோம். ஈக்விட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, x இன் கெழுவை ஒப்பிட, x னுடைய கெழு 127. இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, எப்படி கொண்டு வரேன், -4 into -58 பெருக்கினா 232x. அப்ப x னுடைய கோஎஃபிஷியன்ட் 232, px into 35 இத ரெண்டையும் பெருக்கணும்னா 35p எழுதிருக்கேன். அப்ப p equal to -3 வந்திருக்கு. if p equal to -3 ன்னு சொல்லிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. this is the quadratic equation, இருவழி சமன்பாடு. இத சால்வ் பண்ணிருக்கேன். இப்போ லாஸ்ட் சொல்யூஷன் ரூட்ஸ், x equal to 2 plus i is given root. அப்ப 2 minus i is another root, 3 minus root 2 is given root. இதுல இருந்து another root. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது -1, 6. அப்ப totally we are getting 6 roots. Okay, this is 5 mark question. One time எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா மனசுல புரியும். if you write at least one time you can memory the problem. clear? இதே மாடல் ஒரு சம் இருக்கு எக்ஸர்சைஸ்ல, அது ஹோம்வொர்க்கா வெச்சுக்கோங்க. exercise same question, exercise 3.3 homework. இதே டைப் 3.3 find all zeros of polynomial x power 6, 3x power 5, 5x power 4, 22x cube minus 39x square minus 39x plus 135
if it is known that 1 plus 2y and root 3 are two of its zeros, two of its zeros. Okay, எப்படி சால்வ் பண்ணனும் பாருங்க. ஐடியா கொடுக்கிறேன், நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. If 1 plus 2y is one root, another root என்ன சொல்லலாம்? 1 minus 2y. If root 3 is one root, another root என்ன சொல்லலாம்? Minus root 3. அப்ப இத ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? x plus 1 plus 2y into x minus 1 minus 2y. இங்க x minus first root, x minus second root into x minus root 3, x minus minus root 3. அவ்வளோ. ஓகே, போட்டலாம். அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஆயிடும். இதுல இருந்து ஒரு fourth order ஈக்குவேஷன் கிடைக்கும். இதே மாதிரி சால்வ் பண்ணி p வேல்யூ கண்டுபிடிச்சு ரீப்ளேஸ் பண்ணனும். டோட்டலா 6 ரூட்ஸ் வரணும். Take this as homework. Take this problem as homework.